இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றால அருவிகளின் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அந்த காட்சிகள் உங்கள் திரையில். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் தங்கம் வழங்கிய விவரங்களை பார்க்கலாம். வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் தற்போது கனமழை பெய்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவியில் நேற்று வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது காட்டாற்று வெள்ளப்பெருக்காக உருவம் எடுத்து தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது குற்றால மெயின் அருவியில் முதல் நடைபாலம் மற்றும் இரண்டாம் நடைபாலம் இரண்டும் சேதமடைந்து உடைந்து காணப்பட்டதை தொடர்ந்து பல அருவியின் மேற்பகுதியில் இருந்து கற்கள், மரத்துண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அடித்து வரப்பட்ட நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகளின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அருவி பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தையும் அடைக்க உத்தரவிட்டு தற்போது மெயின் அருவி நுழைவாயில் மற்றும் குற்றாலம், அதாவது குற்றாலத்தோட நுழைவாயில் ஆகிய இரண்டு இடங்களிலும் தற்போது தடுப்புகள் அமைத்து சுற்றுலா பயணிகள் உள்ளே வர முற்றிலுமாக தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது இதனால் பார்த்தீங்கன்னா மெயின் அருவி பகுதி ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடு காணப்படும் காட்சிகளை நம்ம பார்க்கலாம். மேலும் தற்போது அருவி பகுதியில் நீரானது தொடர்ந்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் மழையானது குறைந்து காணப்படும் நிலையில் குற்றாலம் பகுதியில் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் தற்போது நீர்வரத்தும் குற்றால அருவியில் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் இந்த வெள்ளப்பெருக்கானது வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு என கூறப்படுகிறது. எனவே தற்போது இதனால் அருவி பகுதியில் மிகுந்த சேதமானது ஏற்பட்டுள்ளது. அதுதான் தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தி டிவி செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் தங்கம் மற்றும் ஒளிப்பதிவாளர் கனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.